அனைத்து உரிமை குரல் நண்பர்களுக்கும் வணக்கம். ஓவர் நைட்டில் சீமான் நிகழ்த்தியிருக்கக்கூடிய புதிய சாதனை இது குறித்த இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் ஒரு புரட்சிகர கட்சியாக நாம் தமிழ் கட்சி தான் இருக்குது அப்படின்றதுக்கு ஏகப்பட்ட உதாரணங்கள் இருக்குது அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். குறிப்பாக நாம் தமிழ் கட்சியை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டு மக்களிடையே எந்த அளவுக்கு இங்கே வளர்ந்துருக்காங்க அப்படின்னா, தமிழ்நாட்டு மக்களுக்கு நமக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா சீமானவர்கள் வருவார் அப்படின்ற ஒரு பெரிய நம்பிக்கையை ஊட்டியிருக்காரு சீமான் அப்படின்னும், இதனால தான் தமிழ் மக்கள் அதிக அளவில் சீமானை கொண்டாடுறாங்க அப்படின்னும் நிறைய அரசியல் விமர்சகர்கள் பார்த்தீங்கன்னா நாம் தமிழ் கட்சியுடைய வளர்ச்சி குறித்து பகிர்ந்திருக்காங்க. இந்த அளவுக்கு சீமான் தமிழ்நாட்டு மக்களிடையே பிரபலமாக மாறியதற்கு முதல் முக்கிய காரணமே அவருடைய தமிழ் பேச்சும் ஒரு போராடுற குணத்தை தூண்டதும் அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். ஏன்னா தமிழ்நாட்டு மக்கள் போராடுறாங்க அப்படின்னாலே இதற்கு முழுக்க முழுக்க காரணமே சீமான் தான் அப்படின்றத உணர்ந்தனால தான் திமுக அரசு கூட பார்த்தீங்கன்னா இனிமேல் சீமான் இந்த மாதிரியான போராட்டங்களுக்கு ஆதரவு தெரிவிக்கக்கூடாது, போராட்டத்திற்கு வரக்கூடாது, நாம் தமிழ் கட்சி அப்படின்றது ஒரு போராட்டத்தை முன்னிறுத்தவே கூடாது அப்படின்னு ஏகப்பட்ட விதிமுறைகளை நாம் தமிழ் கட்சிக்கு போட்டிருக்காங்க. இந்த அளவுக்கு தமிழ்நாட்டு மக்கள் மத்தியில் ஒரு போராட்ட குணத்தை சீமான் தூண்டியிருக்காரு அப்படின்றது இத்தனை ஆண்டு கால அரசியலில் யாருமே செய்யாத ஒரு சாதனை அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். குறிப்பாக அரசியல் கட்சிகள் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய அரசியல் ஆதாயத்திற்காக பல விஷயங்களை வெறும் போராட்டமாகவே வச்சிருப்பாங்க அப்படின்றதுக்கு ஏகப்பட்ட உதாரணங்கள் இருக்கு. இந்த ஒரு விஷயத்தை அடியோட மாற்றியதே பார்த்தீங்கன்னா நாம் தமிழ் கட்சி தான். இந்த மாதிரி நாம் தமிழ் கட்சி ஏகப்பட்ட சாதனைகளை பண்ணியிருந்தாலும் தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் நாம் தமிழ் கட்சி செய்ததுலேயே ஒரு முதல் முக்கிய சாதனை அப்படின்னா குடிவாரி கணக்கெடுப்பு எடுக்க வச்சது தான். இந்த குடிவாரி கணக்கெடுப்பு எடுக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னும் இந்த ஒரு விஷயத்தை பார்த்தீங்கன்னா நடைமுறையே படுத்தாமல் வச்சிருந்த திமுக அரசு பார்த்தீங்கன்னா சீமானவர்கள் நடத்திய தொடர்ச்சியான போராட்டங்கள்னால தற்போது குடிவாரி கணக்கெடுப்பு எடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் எந்த ஒரு அரசியல் கட்சியுமே செய்யாத ஒரு சாதனையாகவே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு விஷயத்தை திமுக அரசு நடைமுறைப்படுத்தினாலுமே இதற்கு தூண்டுகோலாக இருந்ததே சீமான் தான் அப்படின்னு சீமானுக்கு பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பாராட்டுகள் குவிந்துட்டு இருக்கு. ஒரு ஆளுங்கட்சியவே இதுதான் பண்ணணும் அப்படின்னு சீமான் அவர்களுடைய போராட்டம் தூண்டுது அப்படின்னா நாம் தமிழ் கட்சி எந்த அளவுக்கு ஒரு வலிமையான கட்சியாக தமிழ்நாட்டில் இருக்கும் அப்படின்றதுக்கு நாம் தமிழ் கட்சி எந்த அளவுக்கு தமிழ்நாட்டில் ஆளுமை மிக்க கட்சியாக இருக்கு அப்படின்னு வியக்க வைக்குது அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். ஆனால் இதனால் சீமானுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய மிகப்பெரிய பாதகமே என்ன அப்படின்னா, இனிமே சீமானவர்கள் எந்த ஒரு போராட்டம் பொதுக்கூட்டம் நடத்தணும் அப்படின்னாலும் அதற்கு சிறப்பு அனுமதி வாங்கியே ஆகணும் அப்படின்னும், ஏன்னா காவலர்களையும் தாண்டி முக்கியமான அரசு அதிகாரிகளிடம் இதற்கு பர்மிஷன் வாங்கணும் அப்படின்னு தற்போது பார்த்தீங்கன்னா ஒரு விதிமுறை போட்டிருக்காங்க. ஏற்கனவே நாம் தமிழ் கட்சியுடைய பொதுக்கூட்டங்கள் ஊருக்கு வெளியே நடத்துறதும் மக்கள் அதிக அளவில் கூடாத இடத்துல தான் நடத்தணும் அப்படின்னு அனுமதி தந்துட்டு இருக்கும்போது இந்த மாதிரியான இன்னும் நிறைய விதிமுறைகளை போட்டு நாம் தமிழ் கட்சியுடைய வளர்ச்சியை தடுத்து நிறுத்தணும் அப்படின்ற முயற்சியில் திமுக கட்சி அதிக அளவில் ஆர்வம் காட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த ஒரு விஷயம் எல்லாத்தையுமே தாண்டி 26 தேர்தலில் சீமான் எப்படி தன்னுடைய அரசியலில் நாம் தமிழ் கட்சியை வளர்க்க போறாரு அப்படின்றத நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். மேலும் இந்த ஒரு தகவல் குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற உங்க கருத்துக்களை கமெண்ட்ஸ் தெரிவிங்க. நன்றி, வணக்கம்.